அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆணைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆணைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாகவும் மிருகஷீரிடம் 3-4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3ஆம் பாதம் வரை பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் அபரிமிதமான புதிய சிறப்புகளை அடுக்கடுக்காக உண்டாக்கப் போகின்றது. உங்கள் ராசிக்கு குரு பகவான் 12இல் மறைந்திருந்தாலும் இந்த மாதம் முடிவதற்குள் அனைத்திலும் விசேஷகரமான அதிர்ஷ்டமான திருப்பங்கள் உண்டு. இந்த மாதம் தொடங்கி 10வது தினத்திற்கு பிறகு, அதாவது செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு மாறிய பின் மாதம் தொடங்கி 10வது தினத்திற்கு பிறகு ராசிக்குள் செவ்வாய் அமரப் போகின்றார். இதனால் எதிலும் கொஞ்சம் விழிப்பு தேவை. சமீப காலமாக உங்களது ராசியை அலைக்கழித்து ஏடாகூடமான நெருக்கடிகளோடு வலம் வர வைத்து எதை செய்வது எதை தவிர்ப்பது என்றபடி நகர்ந்து வருகின்ற சூழ்நிலை எல்லாம் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகின்றது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல், பண சமாச்சார நடவடிக்கைகளில் எந்த நெருக்கடியும் ஏற்படாது. வருமானம் உயரும். சேமிப்பு கூடுதலாகும். தேவை அத்தியாவசிய விஷயங்களை சரி செய்வதற்காக நீங்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளும் பூர்த்தியாகும். ஆரோக்கிய வகையில் நீடித்து வரும் சங்கடமும் மருத்துவ விரயமும் முதல் வாரம் முடிவதற்குள்ளேயே திருப்தி முடிவுக்கு வரும். 3வது வார ஆரம்பத்திலிருந்து இல்லத்துக்குள் சுபகாரிய திருமண விசேஷ பரபரப்புகள் அதிகரிக்கும். உத்தியோக இடத்தின் மூலம் இனிமை உயர்வு செய்திகள் வரும். தொழில் வியாபார நிர்வாக புதிய திட்டங்கள் எல்லாமே சாதகமான உயர்வுகளை உண்டாக்கும். வெளியூர் தொழில் நிர்வாக பட்ஜெட் திட்டங்கள் சட்டென கைகூடும். சுபிட்சமான சம்பவங்கள் நடக்கும். எதிர்காலத்திற்கான அடித்தளங்களை அதிர்ஷ்டத்துடன் உண்டாக்கப் போகின்ற விசேஷமான மாதம் இந்த மாதம். மேலும் உங்கள் ராசிக்கு 8-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான், சகாயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சூரியன். இந்த
பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. முன்னோர்களின் சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதில் திருப்தி இருக்காது. இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடை ஏற்படும். பெற்றோரின் அரவணைப்பு குறையலாம். மற்ற சகோதரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், நம்மை கண்டுகொள்வதில்லையே என்று வருத்தப்படுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. இந்த காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். ஆவணி 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். இவர் உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். சுக்கிரன் நீச்சம் பெறுகையில் பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடும். பிள்ளைகளால் பிரச்சனை அதிகரிக்கும். வீண் விவகாரங்கள் தலை தூக்கும். எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அதில் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். கடமையை சரிவர செய்ய இயலாது. தாழ்வு மனப்பான்மையால் நொறுங்குவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அடிக்கடி மோதல் போக்கு காணப்படும். சக பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக உங்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும். அதே நேரம் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. ஊர் மாற்றம் உங்கள் உள்ளத்தை மகிழ்விப்பதாக அமையும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசிக்கு வரும் இந்த நேரத்தில் உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். தொழில் புரிபவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வருவீர்கள். மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கும் புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்து முடிப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடு அகலும். திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் நேரம் இது. பெற்றோருக்கு மணிவிழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றிலும் கவனம் செலுத்துவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவுபடுத்தவும் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யவும் எடுத்த முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். பெண்களில் சிலர் அசாத்திய துணிச்சலுடன் சில காரியங்களை செய்து பாராட்டு பெறுவீர்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இந்த மிதுன ராசி விவசாயிகளுக்கு உற்பத்தி சார்பான அனைத்து வித உயர்வுகளும் உண்டாகி பண பற்றாக்குறையை புதிய நிலபுலன் சேர்க்கையும் ஏற்படும். கலைஞர்களுக்கு நீங்கள் போராடி வருகின்ற நுணுக்கமான படைப்பு ஒன்றுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. அரசியல்வாதிகளுக்கு நினைத்த பதவி, அதிர்ஷ்ட உயர்வு, பெரிய புகழ், மதிப்பு கிடைக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூரம், பூசம், சுவாதி, அஸ்தம், அஸ்வினி, சதயம், அனுஷம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 16, 18, 21, 23, 26, 29, 31 மற்றும் செப்டம்பர் மாதம் 1, 3, 5, 6, 9, 11, 15, 16. இந்த மாத செவ்வாய் தோறும் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.